புனிதா, மறுபடியும் உங்க அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. எடுத்து ஒரு வார்த்தை பேசிடலாமே. இல்ல வேண்டாம் கபிலன், நான் அப்புறமா அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இல்லைங்க, நேரமாச்சு, இன்னும் உங்களை காணும்னு அம்மா டென்ஷன்ல இருப்பாங்க. அதான் எடுத்துட்டு வரேன், ஒரு வார்த்தை பேசுறீங்களா? வேலையை முடிச்சிட்டு பேசிக்கலாம் கபிலன். பாருங்க, உங்க அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை எடுத்து என்னன்னு கேளுங்க. நான் தான் கிச்சன்ல வேலையா இருக்கேன்ல, நான் வேலையை முடிச்சிட்டு அம்மா கிட்ட பேசிக்கிறேன். வீட்டுக்கு தானே போக போறோம், நேரா போய் அம்மா கிட்ட பேசிக்கலாம். பாத்துமா, நீங்க அட்டன் பண்ணி பேசலன்னு உங்க அம்மா என்னோட லைனுக்கு வந்துட போறாங்க. வந்தா அட்டன் பண்ணி பேசுங்க. யாரு? உங்க அம்மா கிட்ட? நானு? ரொம்ப பண்ணாதீங்க கபிலன், என் அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணதே இல்ல பாருங்க. பண்ணிருக்காங்க. அதான் உங்களை அடிச்சதா நினைச்சு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்க பிளான் பண்ணாங்களே, அப்ப பண்ணிருக்காங்க. நீங்க இருக்கீங்களே. அதான் இருக்கேன்னு. இங்க பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. போய் நீங்க அமுதா கிட்டயும் மாமா கிட்டயும் பேசிட்டு இருங்க. வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து மிரட்டுறீங்க? மிரட்டாம, இது என்னோட ஃபேமிலி டைம், தெரியுமா உங்களுக்கு? ஓ அப்படிங்களா மேடம்? எனக்கும் இது ஃபேமிலி டைம் தான். மாமா, உங்க பையனும் கையை சுட்டுட்டாரு. ஏங்க, ஃபேமிலி டைம்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் டைமை கிரைம் டைமா மாத்துறீங்களே, போங்க. சரி விடுங்க, நான் போறேன். அந்த பயம் இருக்கட்டும். போங்க போங்க போங்க. முதல்லலாம் நான் போன் அடிச்சா எந்த மீட்டிங்ல இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு புனிதா முதல்ல என் போனை தான் அட்டன் பண்ணுவா. இப்ப எத்தனை தடவை நான் போன் பண்றேன், போனே எடுக்க மாட்டேங்கிறாளே. இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரலையே. மரகத, நீ ஆதங்கப்படுறதெல்லாம் சரிதான். நீ எப்ப போன் பண்ணாலும் அவ எங்க யாரு கூட எந்த அந்த இது மீட்டிங்ல இருந்தாலும் அவளும் போன் எடுத்து பேசுவாங்கிறதும் சரிதான். ஆனா அடிக்கடி உனக்கு ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது, நீ மறந்து போயிடுற. இப்போ உன் பொண்ணு மட்டும் இல்ல, அவளுக்குன்னு வாழ்க்கையில இன்னொருத்தர் வந்துட்டாருல்ல. ஏன் நீ அன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல் போயிட்டு காலையில வந்தாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? எங்க போனாலும் போட்டோம், ஆனா என்கிட்ட ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, நான் நிம்மதியா இருப்பேன்ல. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பதட்டப்படுற? வெளியே போனவங்களுக்கு பல நினைப்பு இருக்கலாம், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு நினைப்பு இருக்கும். உன் ஒருத்தைய மட்டுமே உன் பொண்ணு நினைச்சிட்டு இருக்க முடியுமா? வெளியே போனவங்க எப்படினாலும் வீட்டுக்கு வரத்தானே செய்வாங்க. எதுக்கு நீ இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி இல்லம்மா, அது இதோ 2 பேரும் வந்துட்டாங்க. நீ தான் புனிதாவை காணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. அவங்கள பாரு எப்படி சிரிச்சுக்கிட்டு வராங்கன்னு. டேய், அவங்க சிரிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இந்த சுதந்திர நாட்டில் ஒருத்தர் சிரிக்க கூட உரிமை இல்லை. யோ மாம்சே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கபிலனுக்கு சிங்சாங் போட்டுக்கிட்டே இருக்க. ஏய் சும்மா இருங்கப்பா. புனிதா, வாங்க கபிலன். சாப்பிட்டீங்களாமா? மாத்திரை போட்டீங்களா? நீ வராம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன் புனிதா? மா, என்னமா நீங்க? டைம் ஆச்சு, உங்களுக்கு உடம்பு முடியல, சீக்கிரமா சாப்பிட்டு மாத்திரை போடலையா? அப்போ நல்லா உன் அம்மாக்கு புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுமா. நானும் படிச்சு சொல்றேன், புனிதா வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா. அதுக்காக தான் உனக்கு போன் பண்ணா, நீ போனை எடுக்கவே இல்ல. சாரிமா, நீங்க போன் பண்ணீங்கன்னு கபிலனும் என்கிட்ட சொன்னாரு. கபிலனுக்கு இல்ல, நான் உனக்கு தான் போன் பண்ணேன். நீ மாப்பிள்ள சொன்னார்னு சொல்ற? அது இல்லம்மா, நானும் கபிலனும் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரோமா. அமுதா சமைக்க தெரியாம அவ கைய வேற சுட்டுக்கிட்டான். அதான் அவளுக்கும் மாமாவுக்கும் சமைச்சு கொடுத்துட்டு வந்தேன். அது நீ சமைச்சு கொடுத்ததெல்லாம் சரிதாமா, அதை எப்படி தப்பு சொல்ல முடியும்? ஆனா என்னன்னா, உடம்பு சரியில்லாம இருக்கிறவன் அம்மா உனக்கு போன் பண்றான்னா என்ன ஏதுன்னு கேட்கணும்னு கூடவா உனக்கு தோணல? நீ போன் எடுத்து பேசி லேட்டா வருவேன்னு சொல்லி இருந்தா அவளும் நேரத்துக்கு சாப்பிட்டுருப்பா. நாங்களும் மாத்திரையை கொடுத்து அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சிருப்போம். சாரி பாட்டி. மா சாரிமா. சரிம்மா, நான் வீட்டுக்கு தானே வரப்போறேன், வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கலான்னு இருந்துட்டேன்.
அதென்னம்மா புனிதா அவ்வளோ சாதாரணமா சொல்லிட்ட? அத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்காங்களே, அன்னைக்கு ஏதாவது உடம்பு முடியாம இருக்குமோ அப்படின்னு உனக்கு தோணவே இல்லையா? அத்தை, அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா அம்மாவே எப்படி அத்தை எனக்கு கால் பண்ணுவாங்க? நீங்க யாராவது தானே பண்ணிருப்பீங்க. அதுவும் இல்லாம நான் வர லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுதான் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். சரி நல்ல பொண்ணுமா, நீ வர லேட்டானா உங்க அம்மா பதறுவான்னு தெரிஞ்சு இருந்தும் நீ போன் எடுக்காம இருந்தியா? அது மட்டும் இல்லம்மா, டாக்டர் உன் அம்மா பதட்டப்படவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதை மறந்துட்டியா? இல்ல எதுக்காக சொல்றேன்னா, என்னதான் நாங்க எல்லாரும் அம்மாவை சுத்தி கூடவே 24 மணி நேரமும் தங்கத்தாம்பாளத்துல வச்சு அவளை தாங்குற மாதிரி பாத்துக்கிட்டாலும் கூட அவ மனசுல எந்நேரமும் புனிதா புனிதா புனிதான்னு உன் நினைப்பு மட்டும்தானே இருக்குது. உன்னைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறா. அதுக்காக சொல்றேன். அப்படி இல்லைண்ணே. உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் அப்பயே நான் ஃபோன் அட்டன் பண்ண சொன்னேன். இப்போ பாத்தீங்களா, தேவையில்லாம நான் உங்களை என் வீட்டிலே வச்சுக்கிட்டேன்னு பதட்டமாயிருக்காங்க. இதெல்லாம் தேவையா? போனை எடுத்து ஒரு வார்த்தை பேசியிருந்தா எல்லாம் ஒரே பதிலா போயிருக்கும். சரி, நீங்க பார்த்து பேசிட்டு வாங்க, நான் ரூமுக்கு போறேன். மாப்பிள்ள, கோச்சுக்கிட்டீங்களா? கோச்சுக்காதீங்க. அவ புனிதா மேல வச்சிருக்கிற பாசம்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. சரி பாட்டி, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. பாட்டி, தப்பு ஏன் மேலதான் பாட்டி. கபிலனோட அப்பா அப்பவே என்கிட்ட சொன்னாரு, நீ அம்மா கிட்ட பேசுன்னு சொல்லி. நான் தான் வேலையில மறந்துட்டேன். இனி உங்க போனை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுவேன். மா சாரிம்மா. சிரிங்கம்மா. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். ப்ளீஸ்மா சிரிங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். சரிடா, அது நேரமாயிட்டே இருந்ததா, கவலையா இருந்தது, அதான் கால் பண்ணேன். சரி, நீயும் மாப்பிளையும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொல்றேன். அம்மா, இன்னைக்கு அமுதாக்கு சமைக்கும் போது நாங்களும் சேர்ந்து சாப்பிட்டு வந்துட்டோம். ஒன்னு பண்றேன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வந்ததும் உங்களுக்கு மாத்திரை கொடுத்துறேன். ஓகே கபிலன், வாங்க போலாம். மரகதம்,